அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலிலும் முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11இல் நிலை கொண்டிருக்கிறார். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பிலும் வலம் வருகிறார். எனவே உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை என அனைத்திலும் அலைச்சல் சிரமம் நிச்சயமாக குறைவதோடு புதிய வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறை, அரசியல் துறையில் நிச்சயமாக குறைகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொள்ள நினைத்தாலும் அந்த பணியை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களை புறக்கணித்து சென்றவர்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். எதிர்பார்ப்புகளை நினைத்தபடியே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகளை தவிர்த்து எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளிலும் சந்திரனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. 12ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் ஜென்ம ராசியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க. முழுமையாக குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் ஜென்மராசியில் ஆதிக்கம் மிக சிறப்பாக குறைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் ஜென்மத்தில் இருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையின்றி உங்களை தேடி வரும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான சிரமமும் இன்றி கைகூடுங்க. கோபத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளை செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சக்திக்கு மீறிய சக்தி நிறைந்த செயல்பாடுகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு அலைச்சலும் சிரமமும் உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி வலம் வந்தாலும் லாபஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இரண்டு அமைப்பும் நிறைவான முன்னேற்றத்தை கொடுக்கிறது. எனவே உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக உலகின் எந்த மூலையிலிருந்து புதிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டுங்க. தடை தாமதங்கள் விலகுவதோடு வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் சிக்கல், சிரமம் என்று இருந்த பல காரியங்கள்
உங்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு பணி சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த வேளையில் சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவான உச்ச வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூடுகிறது. ஏனென்றால் ராகுவும் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராகுவின் அமைப்பாலும் இந்த வேளையில் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறாருங்க. எனவே பல வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றம் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தேடி வருகிறது என்பதை மிக தெள்ள தெளிவாக மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார். சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி கவலையின்றி சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் விரைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வீரிய ஸ்தானத்தில் முழுமையாக பலத்துடன் அமர்ந்திருக்கிறார். எனவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள், சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையின்றி உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் விரயத்தில் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் சந்திப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 10ஆம் தேதி முதலே லாபஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையையும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகிழ்ச்சி நிச்சயம் நிறைவாக அமையும்.